வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளம் எவ்வளோ மழையினால் எவ்வளோ வெள்ளப்பெருக்கு அந்த இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்து கிணறு. கிட்டத்தட்ட 50 வருஷத்தில் இந்த மாதிரி வெள்ளம், அதாவது இது வந்து கிரவுண்டு வாட்டர்லே இந்த அளவு வந்திருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 18 அடி கீழே தான் எப்போவுமே தண்ணி இருக்கும் மேக்சிமம். இந்த வருஷம் இந்த மழையில் வந்து இந்த அளவு வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. காரணம் வந்து, அதாவது கிரவுண்ட்லேருந்து 3 அடி ஆழத்திலே இருக்குது இப்போ தண்ணி. அதனால தான் ஆற்றுல போகிற வெள்ளங்கள் எல்லாமே இப்போ வந்து என்ன, இங்கே வந்து பூமிக்கடியில் வெள்ளம் இனி வந்து கெப்பாசிட்டி கிடையாது. பிடிக்கிற அளவுக்கு நிலத்தடி நீர் வந்து அந்தளவு ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு, நிறைய இடங்களில் வந்து நிலத்தில் வந்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு இடமே இல்லை, அந்தளவுக்கு ஆகிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒழுகினசேரி ஆற்று, அந்த ஒழுகினசேரி வழியாக வர அந்த பழையாறு. இது பாருங்கள், தோப்பு காட்டில் இருந்தெல்லாம் தண்ணி வந்து இந்த ஆற்றுல சேருது. அந்தளவுக்கு இங்கே மழை, விவசாய நிலங்களில் தென்னந்தோப்பு இந்த மாதிரி இடங்கள் இருந்துலாம் இந்த ஆற்றுல வரதை பார்க்கலாம். இந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த ரோட்டில் வந்து ஆள் போக முடியாது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. போலீஸ்லாம் அங்கே காவலுக்கு நிற்கிறாங்க, யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. இவ்வளோ வெள்ளம் வந்து வர்றதுக்கு காரணமே என்னென்னா, கிரவுண்டில் வந்து தண்ணி பிடிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா கிரவுண்டு வந்து வாட்டர் இல்லாமல் ஃபுல்லாகிட்டு, கிரவுண்டு ஃபுல்லாகவே வாட்டர் தான் இப்போ. ஸோ வந்து ஒவ்வொரு சொட்டு மழை தண்ணியும் வந்து இனி வந்து இது வேஸ்ட்டாக தான் அப்படியே இந்த ஆற்றுல தான் சேர்ந்து போகுது. ஏன்னா கிரவுண்டு ஃபுல்லாகவே ஆகிட்டு, அந்தளவுக்கு இங்கே மழை. இன்னொரு ரீசனும் இருக்குது. ஏன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் 2 சீசன் மழை இருக்குது. அதாவது இப்போ பெய்கிற இந்த வடகிழக்கு பருவக்காற்று அந்த இதுவும் இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் பெய்கிற அந்த தென்மேற்கு பருவக்காற்று அந்த இது 2 மழையுமே இங்கே வந்து இந்த வருஷம் ஜாஸ்தியாக பெஞ்சிருக்கு. ஸோ வந்து அதனால் வந்து எல்லா அணைகளும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளங்கள்லாம் ஜாஸ்தி, எல்லா குளங்களுமே நிறைஞ்சிருக்கு. நிறைய குளங்கள் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இது கூட ஒரு குளம் உடைச்சி தான் இந்த ஒரு சைடோடு இப்படி தண்ணி வந்துகிட்டு இருக்குது. தோப்பு காட்டுகள் தென்னந்தோப்பு வழியாக வந்து ஒழுகினசேரி பக்கத்தில் இந்த ஆற்றுல வந்து பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இது பாருங்கள், அந்த பாலத்துக்கு கீழே எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், அந்த ஒழுகினசேரி பாலம். இவ்வளோ ஸ்பீடாக போகிற இந்த வெள்ளத்தில் நம்ம யார் தவறி ஆற்றுல விழுந்தாலுமே நமக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா அந்தளவு வெள்ளம், நான்லாம் இவ்வளோ வெள்ளம் போகிறத இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அந்தளவு வெள்ளம். இப்போ பாலத்தில் மேல் பகுதியில் பார்த்துக்கிட்டீங்க, போக்குவரத்தெல்லாம் தாராளமாக போயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக 12 மணி, மத்தியானம் 12 மணி. ஆனால் இதுக்கும் போகிற ஒரு 1 ஹவர் கழித்து இதே வழியில் ரிட்டர்ன் வரும்போது பிரேக் ஆகிட்டு, அதாவது இந்த பாலத்துக்கும் மேலே, அதாவது இந்த சைடில் இன்னொரு சைடில் ஃபுல்லாகவே அந்த APTA மார்க்கெட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம இடுப்பளவுக்கு மேலே தண்ணி இதாகிட்டு, நாகர்கோயிலுக்கு வர அவ்வளோ இதுவுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள், கார் வெள்ளத்தில் கார்லாம் முங்கி கிடக்குது. இந்த இடம் வந்து இதுவும் ஒழுகினசேரி தான், அதே பாலத்துக்கும் இது வந்து இன்னொரு பக்கம். இந்த அளவு வெள்ளப்பெருக்குனால இந்த கார்கள்லாம், அது வந்து ஒரு யார்டு, இந்த யார்டில் இருந்த கார்கள் எல்லாமே மூழ்கிட்டு. ஆனால் மழையை பார்த்திங்களா, மழை வந்து பயங்கர ஸ்பீடாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து வெள்ளப்பெருக்கு ஜாஸ்தியாகும்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தேரைக்காப்பூர்னு ஒரு வில்லேஜ் தான். அதாவது நாகர்கோயிலுக்கு உள்ள என்ட்ராகிறதுக்கு 9 இருக்கிறவங்க பாருங்கள். இது வந்து ஒரு குளம் அப்படியே ஃபுல்லாகி தண்ணி அந்த ரோட்டுக்கு மேலோடி மறுநாள் மாதிரி அப்படியே பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அது ஓவர்ஃப்ளோ ஆகி இப்போ தண்ணி போயிட்டே இருக்குது. இந்த இடத்துலையும் காலையிலே தீயணைப்பு துறையினெல்லாம் வந்து அந்த படகுகள்லாம் கொண்டு வச்சுட்டு ரெடியாக தான் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த, அதாவது நான் சொன்னோம்னா அந்த கேரைக்கால் புதூர்லேருந்து சுசீந்திரத்துக்கு போகிற வழி, அதாவது தேரூர் வழியாக போகிற ரோடு பார்த்துருங்க. இந்த ரோட்டில் எவ்வளோ தண்ணி, இதனால் இருந்தாலும் போக்குவரத்து எல்லாமே
சுத்தமாக போக்குவரத்தே கிடையாது. இதில் ரோடு எது இது குளம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு சைடு வந்து வயல் தான், நெல் பயிரிட வயல். இந்த சைடு வந்து தென்னந்தோப்பு. இதில் பாருங்கள், இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த இதுலேயும் இது. ஆனால் இதில் வந்து அந்த பக்கம் ஒரு கல்லூரி இருக்குது. அதில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வந்து அப்படியே நடந்தால் வராங்க. மற்றபடி எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த இடமும். இதெல்லாம் காலை 12 மணி நிலவரம். இது நம்ம நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி போகிற அந்த ஹைவேயில் வருது இந்த இடம். இதில் எப்படின்னா பாருங்கள், இது வந்து சாதாரண ஒரு சின்ன வாய்க்கால் மதிப்பிட்ட இதுதான். அதில் இன்றைக்கி போகிற வெள்ளத்தை பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள், அந்த சுற்றி உள்ள ஏரியாக்களெல்லாம் பாருங்கள், எல்லாமே வெள்ளக்காடு தான். ஏன்னா தண்ணியை பூமி ஈர்க்கிறதுக்கு இடமே இல்லை. எவ்வளவு தென்னந்தோப்பு, வயல்வெளி எல்லாமே ஃபுல்லாக வெள்ளம்தான். இந்த வெள்ளம் எல்லாம் தெற்க பார்த்து போய் கடைசியில் வந்து சேர்றது வந்து இந்த சுசீந்திரத்தில் வர அந்த பழையாத்தில் தான் வந்து இது எல்லாமே வந்து சேருது. பழையாறு இதனால் எவ்வளோ பெருக்கெடுத்து ஓடுதுன்னு தான் எனக்கு பார்ப்போம். இது இப்படி 1-2 வாய்க்கால்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் வயல்வெளியாக இருந்தது. வயலில் இருந்து சின்ன சின்ன வாய்க்காலை போன இடங்கள் தான் இன்றைக்கி இந்த தென்னந்தோப்பு. பாருங்கள், இதெல்லாம் தென்னந்தோப்பு. இப்படி கொஞ்சம் இடம் இல்லை, ஃபுல்லாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது வந்து கிழக்கு மாவட்டம் ஃபுல்லாகவே இப்படி தண்ணியில் தான் மூழ்கி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதாவது 1995 இந்த மாதிரி ஒரு பெருவெள்ளம் வந்து அப்போது சுசீந்திரம் ஆற்றுல தெற்கு கரையில் ஒரு உடைப்பு ஏற்பட்டு வெள்ளங்கள் ஊருக்குள்ளெல்லாம் புகுந்து, ஆனால் அதை ஒரு நாளில் சரி செஞ்சுட்டாங்க. அப்போ கூட இந்தளவு வெள்ளம் கிடையாது. ஆனால் பேசிக்காக அந்த பருவமழை மாற்றம்னு வந்து ஓரளவு தெரிய ஆரம்பித்ததே அந்த 95 எங்கள் குமரி மாவட்டத்தில். அதுக்கு பிறகுலாம் 2010 அதுலேயும் பெருவெள்ளங்கள் எல்லா இடமும் நிலத்தடி நீர் மட்டம்லாம் ரொம்ப வசந்துட்டு. அப்பவும் சொன்னோம்ல, எங்கள் தோட்டத்தை அந்த கிணறுலாம் 18 அடியில் இருந்ததுலாம் அப்புறம் ஒரு 10 அடி அந்த அளவுக்கு வந்துச்சு. அப்புறமா 15 இப்படியெல்லாம் வர 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 இப்போ வந்து கடைசியில் இப்போ 3 அடி லெவலுக்கு வந்துட்டு நீர்மட்டம் அந்தளவுக்கு பெருகிட்டே வருது. ஏன்னா மழை பொழிவு அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. பாருங்கள், மழை இன்னும் மழை ஓஞ்சபாடு இல்லை, பயங்கர மழை வரப்போகுது. இந்த இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து நம்ம சுசீந்திரம் ஊருக்குள்ளே வராமல் நாகர்கோயில் டு கன்னியாகுமரி ரோட்டில் அந்த பைபாஸ் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த ரோடு தான் பார்த்துடுங்க. இது இங்கெல்லாம் வெள்ளங்களை பாருங்கள். இப்படி மாவட்டம் முழுக்க எங்கே இது வந்து நம்ம ரோட்டில், இது ஃபுல்லாகவே நம்ம ரோட்டில், அதுவும் எல்லா ரோட்லேயும் போக முடியாது. போகிற 1-2 ரோடுகளில் தான் நம்ம போக முடியும். அந்த ரோட்டில் தான் வெள்ளப்பெருக்குகளை பாருங்கள். எவ்வளோ வெள்ளம்! இதில் நீங்கள் சுற்றி பார்க்குற அந்த தண்ணி தேங்கி இருக்கிறதெல்லாம் எதுவுமே குளம் கிடையாது, எல்லாமே வயல்வெளி தான், வயல்வெளி தோப்பு தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டம்னாலே நெல் வயலும் தென்னந்தோப்புகளும் தான் முக்கிய பயிர்களே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சுசீந்திரம் ஆறு. இது வந்து ஒழுகினசேரி பழையாறு. எங்கேருந்தெல்லாம் தண்ணி வருதுன்னு பாருங்கள், காட்டத்தில். என்னெல்லாம் மறந்து வருது. ஓகே, இந்த ஏரியா வந்து அப்டா மார்க்கெட். அது இன்றைக்கி அதாவது இந்த வழி தான் எல்லா பஸ்ஸு திருநெல்வேலி டு நாகர்கோயில் வர்றது, சரி திருவனந்தபுரம் டு சென்னை போகிற எந்த பஸ்ஸுமே எல்லாம் வர்றது மெயின் ரோடே இதுதான்.
இது வந்து ஃபுல்லாகவே வெள்ளத்தால் மூழ்கினதுனால பாருங்கள் இடுப்பளவுக்கு மேலே வெள்ளம், போக போக கழுத்தளவு வெள்ளம். அதனால் வந்து போக்குவரத்து எல்லாம் சுத்தமாக முடிஞ்சிட்டு. இந்த ஏரியா வந்து அக்கா மார்க்கெட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு. இது அக்கா மார்க்கெட். இந்த ஆறு வந்து இது கரெக்டாக நம்ம நிற்கிற இடம் வந்து சுசீந்திரம். இது சுசீந்திரம் ஆறுன்னு தான் சொல்லுவாங்க. பழையாறுன்னா கூட இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆறுக்கு பேர் பழையாறு. இது சுசீந்திரம் வழியாக வாரதுனால இது சுசீந்திரம் ஆறுன்னுவாங்க. பாருங்க, ரோடும் ஆறும் ஒன்று போல தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல தான் முன்னாடி உடைப்பு ஏற்பட்ட பகுதி இந்த இடம்தான். 1995 இந்த ஏரியாவில் தான் உடைப்பு ஏற்பட்டது. மழையும் அவ்வளோ இருக்கு. மழை காலத்துக்கு இதான் மழை இருக்க தான் செய்யுது. இல்லை சார், ஓட்டும் தேவையில்லை, ஆளும் தேவையில்லை. கல்யாண மாட்டங்கள் அப்படி இல்லை. நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் அதெல்லாம் சம்பவிக்காது. ஆனால் ஒன்று இப்போல்லாம் இந்த ஆற்றை வேடிக்கை பார்க்கறதுக்கு யாரையுமே இங்கே அலோவ் பண்ணல. போலீஸெல்லாம் வந்து நிற்கிறாங்க, யாரையுமே அலோவ் பண்ணல. இந்த இது வந்து சுசீந்திரம் வந்து எப்படின்னா நாகர்கோயில், அதாவது நாகர்கோயில் டு கன்னியாகுமரி போகிற மெயின் ரோடு தான் சுசீந்திரம். இது சுசீந்திரம் ஒரு வழியாக வர்றது. இங்கேயும் போக்குவரத்து எல்லாமே தடை பண்ணிட்டாங்க. ஸ்பீடை பாருங்கள். இப்போ இந்த வெள்ளம் போகிற ஸ்பீடை பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடுன்றது நமக்கு தெரியும். அதில் ஏதாவது மிதந்து வந்துன்னா நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளே அந்த சைடு போகிற மாதிரி போயிடும். அவ்வளோ ஸ்பீடு எப்படி போகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது சுசீந்திரத்துலேருந்து கொஞ்சம் வடக்க அந்த தேரூர் அப்படி போகிற அந்த ரூட்டில் அங்கேயும் ஊருக்கெல்லாம் அந்த ஆற்று வெள்ளம் தான் அப்படியே எல்லாமே பூந்துட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த சுசீந்திரம் ஆறுன்னு சொல்லுவோம்ல, பழையாறு. அந்த ஆறு வந்து கடலில் சேர்ற இடம். எவ்வளோ வெள்ளம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடு. இது வந்து மேலமணக்குடி. இந்த ஏரியா வந்து மேலமணக்குடி பாருங்கள். அங்கே தெரியாது கடலில் போய் இந்த ஆறு வந்து சங்கமிக்க இடம் தான். இது வந்து களிமுகம்னுவாங்க. இது வந்து நம்ம 2004 சுனாமியில் வந்து இதில் இருந்த பாலத்தை அடிச்சுட்டு போயிட்டு, அந்த கீழே இருக்க காங்கிரீட் தளத்தில் இருந்த பாலத்தை அடிச்சுட்டு போய் பெரிய பேரிழப்பு ஏற்பட்ட ஏரியா. இதில் வந்து தற்காலிகமாக ஒரு இரும்பு பாலம் போட்டிருக்காங்க. இப்போ அந்த சைடு ஆர்ச் பாய் தெரியுது. இப்போ புதுசாக போட்டிருக்க பாலம். வெள்ளம் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ வெள்ளம். இது 2021 உள்ள பெரிய வெள்ள சேதத்தில் உள்ள அந்த இதுதான் கடைசியாக கடலில் வந்து சேர்ற இடம். இந்த ஏரியா வந்து மேலமணக்குடின்னுவாங்க. ஆற்றுல வெள்ளம் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பாருங்கள். இது அந்த மாதிரி வெள்ளங்களை நம்ம இறங்கக்கூடாது. சுசீந்திரம் ஆறுனது கடைசியில் கடலில் சேர்ற இடம் இதுதான். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அது கடலில் போய் சேர்ற இடம். கடலும் இப்போ எவ்வளோ நீல கலராக தெரிகிறது, எவ்வளோ கலங்களாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு கடல்லாம் தெரியும். இதுதான் கடைசியில் சேர்ற இது களின்னு சொல்லுவாங்க, களிமுகம்னு சொல்லுவாங்க. இப்போ தெரியுற இந்த ஏரியா பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆறு. இதுதான் மேலமணக்குடின கிராமம். இதுக்கு அந்த சைடு அங்கே ஒரு சர்ச்சு தெரியுது பாருங்கள், அது வந்து கீழமணக்குடி. இது முன்னாடி போட்டிருந்த அந்த தற்காலிக இரும்பு பாலம். இப்போ அது யூஸில் இல்லை. அந்த ஆர்ச்சி மாதிரி தெரியுது அந்த பாலம் தான் இப்போ வழக்கத்தில் இருக்குது போக்குவரத்துக்கு. இது புதுசாக போட்டது.
இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஆறு வந்து கரை புரண்டு ஓடுதுன்னுவாங்கள்ல, அவ்வளோ வெள்ளம். இது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அந்த இரும்பு பாலத்தில் ஒரு படகு சிக்கிக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஏன்னா இது வந்து மீனவ கிராமம் தான். ஸோ வந்து இருந்தாலும் இவங்க இந்த ஆற்றுல இப்போ இறங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் இறங்கினா இழுத்துட்டு போயிடும், உயிர் சேதம் தான் வரும். அதனால வந்து ஸோ வந்து அவங்க இறங்க மாட்டாங்க. எப்போவுமே நம்ம வந்து இயற்கையை தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ பவர் உண்டு.